சிகரெட் மீதான வரி விதித்தல் முறைமை தவறு எனினும் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே சிகரெட் வரி திருத்தம் தொடர்பான யோசனைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட எம்பியுமான அரசாங்க நீதி பற்றிய குழு தலைவருமான கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிகரெட் வரி திருத்தம் தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழுவுக்கு முதல் தடவையாக அனுமதி கோரப்பட்ட பொழுது அதற்கு அனுமதி வழங்கவில்லை. முறையான தெளிவுபடுத்தலுடன் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தேன். இரண்டாவது தடவையாகவும் குழுவுக்கு முன்னிலையான ஒரு சில அதிகாரிகள் விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இதற்கமைய வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் நோக்கில் சிகரெட் வரி திருத்தத்துக்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம். சிகரெட் ஒன்று விற்பனை செய்யப்படும் பொழுது 75% வரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் நிதியியல் கட்டமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் வரி தம் கடந்த காலங்களில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. எனவே ஏதேனும் காரணங்களினால் சிகரெட் உற்பத்தியில் வரி வருமானம் அரசாங்கத்துக்கு முறையாக கிடைக்கவில்லை. ஆனால் உற்பத்தி நிறுவனங்கள் அதிக அளவில் லாபம் அடைந்திருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும். சிகரெட் வரி விதிப்பு முற்றிலும் தவறானது. ஆகவே இந்த வரி விதிப்பு தொடர்பில் புதிதாக சிந்திக்க வேண்டும். பணவீக்க பெருமான அடிப்படையில் வரி விதிக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் இதில் பாரிய குளறுபடிகள் காணப்படுகின்றன. அனைத்து வகையான புகைத்தல் பொருட்களுக்குமாக 5.9% வரி அறவிடும் பொழுது இயல்பாகவே வரி அறவிடும் பொழுது குளறுபடிகள் தோன்றும். எனவே வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே சிகரெட் வரி திருத்தம் தொடர்பான யோசனைக்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம். இருப்பினும் இந்த வரி விதித்தல் முறைமை தவறு. ஆகவே பாராளுமன்றத்தினூடாக புதிய வரி விதிப்பு முறைமையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்பதான விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற பிரதானமான விடயமாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளியாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.